வீடியோக்குள்ள இருக்க எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை பத்தி தான் பேச போறோம். ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல மக்களோட கலைஞனாகவும் புரட்சிகரமான அரசியல் தலைவராகவும் பல கோடி மக்களோட நம்பிக்கை நட்சத்திரமாகவும் வாழ்ந்த ஒரு காவிய தலைவன். அவர் தான் நம்ம அன்பு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லைங்க, ஒரு சமூக போராளி, ஒரு வழிகாட்டி. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்டு இருக்க ஒரு தலைவர் தான் அவர். அவரோட பயணமே ஒரு தனித்துவமான பயணம். தமிழ் சினிமாவோட முகத்தையும் தமிழக அரசியலோட திசையையும் மாற்றி அமைச்ச ஒரு பயணம். வாங்க அந்த மகத்தான மனுஷரோட அந்த அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தை பத்தி பார்ப்போம். மதுரை மாவட்டத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சினிமா கனவுகளோட சென்னைக்கு வர்றாரு நம்ம விஜயகாந்த் அவர்கள். 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை திரைப்படத்துல அறிமுகமானாலும் 1989 எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்துல வெளியான சட்டம் ஒரு இருட்டறைன்ற திரைப்படம் தான் அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற அடையாளத்தை கொடுக்குது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு பல ஜாம்பவான்கள் இருந்த அந்த காலகட்டத்துல தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்குனாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரோட படங்கள்ல பெரும்பாலும் சமூக அநீதியை எதிர்த்து போராடுற கதாபாத்திரங்களே நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சுட்டு வந்தாரு. சாதாரண மக்கள் அவங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு ஹீரோவா விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் அவரோட ஸ்டைலான பாடி லாங்குவேஜ்னாலையும் நண்பகத்தன்மையா இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள்னாலையும் புரட்சி கலைஞர்ன்ற பட்டத்தை அவர் பெற்றாரு. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸே தகச்சு போற அளவுக்கு டூப் இல்லாம சண்டை போட்டு எல்லாரையும் அசத்துன்னு அசத்தி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கம்பீரமான அந்த சிங்க கர்ஜனை கொண்ட குரலும் நேர்மையான வசன உச்சரிப்பும் அவருக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. சட்டம் ஒரு இருட்டறை, 100வது நாள், வைதேகி காத்திருந்தாள், இந்த மாதிரியான படங்கள் தான் கேப்டன் அவர்களோட அந்த அசாத்தியமான நடிப்பு திறனுக்கு ஒரு சான்று. வெறும் ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் இல்லாம வைதேகி காத்திருந்தால் போன்ற படங்கள்ல உணர்வு பூர்வமான நடிப்பினாலையும் 100வது நாள் மாதிரியான த்ரில்லர் படங்கள்லையும் உழவன் மகன் மாதிரியான கிராமிய படங்கள்லையும் தன்னோட பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தினாரு கேப்டன் அவர்கள். அதுக்கப்புறமா 1991 வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்த் சாரோட சினிமா வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. இந்த படத்துல கேப்டன்ற கதாபாத்திரம் அவருக்கு பெரிய அளவுல பொருத்தமா அமைஞ்சிருந்துச்சு. இதனாலேயே ரசிகர்களும் மீடியாக்களும் செல்லமா அவரை கேப்டன்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த பட்டம் வாழ்நாள் முழுக்க அவர் கூட நிலைச்சு நின்னுச்சு. இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா செந்தூர பூவே, புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், வானத்தை போல, ரமணான்னு பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமால முன்னணி நட்சத்திரமாவே ஜொலிச்சிட்டு இருந்தாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் சாரோட திரைப்படங்கள் எல்லாமே வசூல் ரீதியா பெரிய வெற்றியை அடையதோ இல்லையோ, விமர்சன ரீதியா எப்பவுமே நல்ல வரவேற்பு மட்டும்தான் பெறும். கேப்டன் விஜயகாந்த் எஸ்.ஏ. சந்திரசேகர், ஆர். சுந்தரராஜன், பாவா லட்சுமணன் பல இயக்குநர்களுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுத்து தமிழ் சினிமால அவங்க வளர்றதுக்கு பெரிய அளவுல உதவியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சக கலைஞர்களோடையும் நடிகர்களோடையும் எளிமையாவும் நட்போடையும் பழகுற அவரோட அந்த குணம் தான் தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம அரசியல்லையும் அவரை பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அவர் வெறும் சினிமால மட்டும் பெரிய ஸ்டார் இல்ல, மனசளவுலையும் மனிதாபிமானத்திலையும் ஒரு பெரிய ஸ்டார் தான். தனது ரசிகர்கள் மன்றங்கள் மூலமா எண்ணற்ற பல சமூக சேவைகளையும் செஞ்சிருக்காரு. வெள்ள நிவாரணம், இரத்த தான முகாம்கள், இலவச திருமணங்கள்னு பல சேவைகளை மக்களுக்கு செஞ்சிருக்காரு. அவர் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாவே அறிவிச்சு மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல சினிமால ஹீரோக்கள் மற்றும் முக்கியமான நடிகர்களுக்கு மட்டும்தான் அசைவ சாப்பாடு, அறுசுவை சாப்பாடுன்னு எல்லாமே கிடைக்கும். மற்ற கலைஞர்கள், ஆர்டிஸ்டுகளுக்கு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்காது. அப்போ இருந்த பெரிய ஹீரோக்கள், இயக்குநர்கள் யாருமே இதை பத்தி பெருசா கண்டுக்கிறாம இருந்தப்போ கேப்டன் விஜயகாந்த் சார் மட்டும்தான் செட்ல நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அதே சாப்பாடு தான் அந்த படத்துல வேலை பார்க்குற லைட் மேன் வரைக்கும் எல்லாருமே அதே சாப்பாடு தான் சாப்பிடணும்னு ஒரு புது விதியவே கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கட்சி ஆபீஸ்ல பசின்னு வந்தவங்களுக்கு இலவசமா 24 மணி நேரமும் சாப்பாடு போட்டுட்டு வந்திருக்காரு. இலவசமா சாப்பாடு கொடுக்கறதுனால சாப்பாடோட தரமும் கம்மியா இருந்துடக்கூடாது, சாப்பாடு பரிமாறுறவங்களால சாப்பிட்றவங்க மனசும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு இலவசமா கொடுத்தாலும் தரமானதா கொடுக்கணும்னு அசைவ உணவுல இருந்து அறுசுவை உணவு வரைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கிற மாதிரியும் எவ்வளவு கேட்டாலும் முகசுளிக்காம பரிமாறுற ஆட்களையும் நியமிச்சிருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மாதிரி மக்களுக்கு பல சேவைகளை செஞ்சுட்டு வந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் நிறைய சேவை செய்யணுன்றதுக்காக 2005 பிப்ரவரி 14 மதுரை தீவுத்திடல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ன்ற தன்னோட கட்சியையும் தொடங்கினாரு. தமிழக அரசியல்
அரசியல் வரலாற்றிலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறமா சினிமா பின்புலத்திலிருந்து அரசியல் கட்சி தொடங்கி வெற்றி பெற்ற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். இதுக்கப்புறமா 2006 சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டு தன்னோட முதல் தேர்தலிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா விருத்தாச்சலம் தொகுதியில வெற்றி பெற்றாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதுக்கப்புறமா தமிழக அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கலப்பினாரு. அதிமுக திமுகன்னு 2 பெரிய கட்சிகளுக்கு ஒரு மாற்று கட்சியா ஒரு புது சக்தியா உருவெடுத்தாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதுக்கப்புறமா 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு 29 தொகுதியில வெற்றி அடைஞ்சு தமிழக சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவரா உயர்ந்தாரு நம்ம கேப்டன். அவரோட கம்பீரமான குரல் சட்டமன்றத்திலையும் எதிரொலிச்சிச்சு. எளிய மக்களோட பிரச்சனைகளை எடுத்துரைக்கிற நேர்மை, சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தலனா அது கூட்டணி கட்சியாவே இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிவு கேப்டன் அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலே தவிர சங்கரங்கள்னா பெண்ணாயிரத்துல பார்த்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்க தான் சொன்னீங்க. இதுக்கப்புறமா எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலையே ஒரு புரட்டிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல அப்போ இருந்த மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் சேர்ந்து அவரை தப்பா சித்தரிச்சு மக்கள் கிட்ட அவரை கெட்டவனா காட்டி காலப்போக்குல அதுவே அவரோட உடல் நலத்தையும் பாதிக்க தொடங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி கேப்டன் எவ்வளவு சித்தர்த்தி பேசுறீங்க தெரியுமா? எவ்வளவு மீம்ஸ் போட்டிருப்பீங்க. ஒரு துப்பனா ஒரு மீம்ஸ், ஒரு பேசினா ஒரு மீம்ஸ். எதுக்கு அநியாயம் பண்றீங்க? ஒரு நல்ல மனுஷனா இப்போ நல்லவர் வல்லவர், தொழில் சங்கத்துக்கு இவ்வளோ பண்ணிடுறாரு, உழைச்சவருக்கு இவ்வளோ பண்ணிடுறாரு, எதுக்கா போடுறீங்க? போடாதீங்க. சத்தியமா சொல்றேன், ஒத்த மட்டும் மீடியாவும் போடாதீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க கேப்டன் எப்படின்னு. சும்மா அப்போ கேப்டன் மைக் எடுத்து தூக்கி வச்சாரு, காரி துப்புனாரு. அப்பலாம் உங்களுக்கு கேப்டன் கல்ல ஏறலையா? செத்ததுக்கு அப்புறம் தான் உங்க கேப்டன் கல்ல ஏறினாரா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, அவர் மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே என்னைக்குமே ஒன்று பேசினதே கிடையாது. அவர் மனசுல என்ன தோணுதோ சரியோ தப்போ அதை வெளிப்படையா அப்படியே பேசிடுவாரு. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுற பழக்கம் என்னைக்குமே கேப்டன் கிட்ட கிடையாது. தனக்கு துரோகம் செஞ்சவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனுஷன் தான் கேப்டன் அவர்கள். என்னதான் கேப்டன் அவர்கள் உடல் அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மனசுல இருந்த வைராக்கியம் மட்டும் குறையவே இல்லை. கட்சி சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட முடியாதான்ற அவரோட வைராக்கியம் மட்டும் என்னைக்குமே குறையாம அப்படியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் செலவுல மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆனா அந்த உதவிகள்லாம் ஒரு நாளும் அவர் விளம்பரம் செஞ்சதே கிடையாது. இடது கை செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உதவியெல்லாம் அமைதியா செஞ்சாரு. அதுதான் கேப்டனோட தங்கமான குணம். இப்படியெல்லாம் இருந்த நம்ம கேப்டன் 2023 டிசம்பர் 28 ஒரு புதன்கிழமை காலையில நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எல்லாருக்கும் நல்லவர் இருந்துட்டு நல்லவராகவே போயிட்டாரு. அவருக்கு நான் பேரும் உனக்குறேன். என்னால் கையில் முடியாதுக்குள்ளே கொடுக்க முடியாட்டியும் ஒரு மாலை வாங்கி மரியாதை செய்யணும். அதான் செய்யலாம். என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நடித்த படத்துலேருந்து நான் சின்ன வயசுல எனக்கு 59 வயசு ஆகிடுச்சிங்க. அவர் நடித்த படத்தை அத்தனையும் நான் பார்க்காத நாளே கிடையாது. வீட்லேயும் டிவிலையும் அவர் படம்னாலே எனக்கு ரொம்ப பெருமை. அவரை கையெடுத்து கும்பிட்றேன், அவரை கால் விட்டு தொட்டு ரொம்ப நல்லவர். அதான் எனக்கு தெரியும். அவர் இறந்த செய்தியை கேட்டதும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்குல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க. சாலை ஓரம், வீட்டோட மாடிகள்னு எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். இது வெறும் நடிகனுக்கும் இல்ல அரசியல்வாதிக்கும் கூடின கூட்டம் கிடையாது. இது மக்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்ச ஒரு தலைவனுக்காக கூடின கூட்டம். அவர் விட்டுட்டு போன வெற்றிடம் யாராலையும் ஈடு செய்யவே முடியாத ஒரு இடம். அவரோட வாழ்க்கை சினிமாவுக்குள்ள வர்ற இளைஞர்களுக்கும் புதுசா அரசியலுக்குள்ள வர்றவங்களுக்கும் ஒரு பாட புஸ்தகம். ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட நேர்மையாலையும் விடாமுயற்சியாலையும் தியாகத்தினாலையும் எப்படி ஒரு மாபெரும் சக்தியா மாற முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த் அவரோட அரசியல் கொள்கைகள், சமூக சிந்தனைகள், மனிதநேய செயல்கள், இது எல்லாமே என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் விதைச்ச விதைகள்லாம் விருட்சமா வளர்ந்து தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு புது பாதையை உருவாக்குன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் சார், நீங்க வெறும் சாதாரண மனுஷன் இல்லை, நீங்க ஒரு சகாப்தம், நீங்க ஒரு உணர்வு,
நீங்கள் ஒரு புரட்சி. நீங்கள் வாழ்ந்த காலம் வரைக்கும் மட்டும் இல்லை, இந்த தமிழ் மண் இருக்கிற வரைக்கும், உழைக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் புகழ் என்றைக்குமே நிலச்சிருக்கும். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தைரியத்துக்காகவும், இந்த எளிய மக்களுக்காக நீங்கள் செஞ்ச தியாகத்துக்கும், உங்களோட நேர்மையான இந்த அரசியல் பயணத்துக்கும் கோடிக்கணக்கான மக்களோட சார்பில் இந்த வீடியோ ஒரு ட்ரிபியூட்டாக உங்களுக்கு இருக்கட்டும்.